அன்புள்ள மோகனாவுக்கு முடிந்தவரை எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு இன்றிரவு 12 மணிக்கு மேல் என்னை மாடியில் சந்திக்கவும். இரவோடு இரவாக நாம் சென்னை புறப்படுகிறோம். நீ வர தவறினால் ஏற்கனவே நீ எனக்கு எழுதியிருந்த கடிதத்தை மஞ்சள் பத்திரிகையில் வெளியிட்டு உன் மானத்தை வாங்குவேன். சுகுமார். மோகனா, உன் விஷயத்துல சுகுமார் தலையிடாதபடி நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, தவறு செஞ்சவன் நானும் இருக்கும்போது தண்டனையை நான் தானே அனுபவிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வந்திருந்தாலும் சரி, இப்ப உங்கள நானும் ஒருத்தி ஆயிட்டேன். மோகனா, என் ஸ்தானத்துல அமிர்தா அண்ணி இருந்தா உன்னை கை விட்டுடுவாங்களா? அந்த அண்ணிக்கு இருக்கிற உரிமையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நீ எனக்கு தரக்கூடாதா? அண்ணி, மோகனா, நீ என்ன அண்ணின்னு கூப்பிட்டுட்ட, அது ஒண்ணு போதுமா? இனிமே எது நடந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். நீ மோகனா, வந்துட்டியா? பண நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கியா? சுகுமார், உழைக்கிற பணமே நிக்க மாட்டேங்குது. ஏமாத்தி சம்பாதிக்கிறது எவ்வளவு காலம் இருக்க போகுது? ஓ, ராதாவா? ஏன் இருட்டுல நிக்கிற? வெளிச்சத்துக்கு வா. என்ன வெளிச்சத்துக்கு வர சொல்ற? ஆனா பல பேரு இருட்டுல தள்ளுறியே, உனக்கு இதயமே கிடையாதா? சுகுமார், அந்த அப்பாவி பொண்ணுக்கு ஏன் ஆசை காட்டுற? ஏன் ஆபத்து உண்டாக்குற? பயமுறுத்தல் கடிதாசி எழுதி ஏன் அந்த பொண்ணை பாடா படுத்துற? காரணம் நீதான் ராதா. ஏன்னா நீ எனக்கு கிடைக்கல. சுகுமார், மோகனாவை காப்பாத்தணும்னா நீ எனக்கு வேணும். என்ன சொல்ற? முதல்ல அவ எழுதின கடிதத்தை என்கிட்ட கொடு. வியாபாரம் பேசுற புத்தி உன்னை விட்டு போகலையே. சரி, நீ சொல்றபடி கேட்கிறேன். இந்த மோகனாவோட லெட்டர். ராதா, லெட்டர் போனவ பத்தி நான் கவலைப்படல. ஆனா உன்னை மட்டும் நான் விட மாட்டேன். ராதா, சுகுமார், வேண்டாம், வேண்டாம், என்னை விட்டுடு. சுகுமார், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, ஐயோ,
விடுங்க, விடுங்க. உன்னை நினைத்தேன், உலகில் இருந்தேன், உன்னை பிரிந்தேன், என்னை மறந்தேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். அம்மா எங்க இருக்க? என்ன நடந்தது? நீங்க குணமாயிட்டீங்க சேகர். நீங்க நல்லாயிட்டீங்க சேகர், நல்லாயிட்டீங்க சேகர். சேகர் குணமாயிட்டாருமா, குணமாயிட்டாரு. வைத்தியம் தெரிஞ்சிருச்சு. என்னமா சொல்றேன்? இத பாருங்க சேகர், இத பாத்தீங்களா? அம்மா அம்மா அப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலப்பா, கைவிடல. ஐயா ஐயா ஐயா, இத பாத்தீங்களா? சேகர் குணமாயிட்டாரு. இப்ப ஒரு பழைய மாதிரி இல்ல, புத்தி தெரிஞ்சு புது மனுஷன் ஆயிட்டாரு. பாத்தீங்களா, பாத்தீங்களா? இந்த நாளுக்கு நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். உனக்காக நாங்க வேண்டாத தெய்வம் இல்லப்பா, வேண்டாத தெய்வம் இல்லப்பா. வாங்க, பாத்தீங்களா, பாத்தீங்களா? அண்ணே, அண்ணே, பாருங்க அண்ணே. நான் நல்லா ஆயிட்டேன்ல? ரொம்ப நல்லாயிட்டீங்க. ஏன் அழுவுறீங்க? அழல, ஆனந்த கண்ணீர் தம்பி. ஆமா ஆமா, இனிமே இந்த வீட்டுல ஒரே கொண்டாட்டமும் கோலாகலமுமா தான் இருக்கும். எங்களுக்கு இருந்த வருத்தம் எல்லாம் போய் இனிமே நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அண்ணி, யார் இந்த பொண்ணு? இல்ல தெரியல. சரி சரி, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மாடிக்கு போ. மாடிக்கு போனா யாரு அந்த பொண்ணு? யாருன்னு சொல்ல, ஏதோ கீழ்காரி பொண்ணு வேலை கேட்டு வந்தா. சரி, உனக்கு உதவியா இருக்குமேன்னு வச்சோம். ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி. இன்னைக்கு கணக்கு தீட்டுவோம். ஆமா, நீ வா தம்பி. வா கூட. எனக்காக இந்த உதவியை செய்றீங்களா? ஆகட்டும். என்னன்னா சும்மா ஐயோ, சடை கூட போட தெரியல. மண்டு மண்டு. என்ன நல்லதானே இருக்கு. தனசேகரன், அப்பா இந்த 10,000 ரூபாய் அந்த பெண்ணுகிட்ட கொடுத்து அவ செய்த உதவியை நாம என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சு. சரி அண்ணா, அந்த பணத்தை என்கிட்ட கூட, நான் கொடுத்துட்டு வரேன். நான் வரலாங்க. நான் பைத்தியமா இருந்ததா சொன்னாங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்திருந்தேன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க செய்த பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உதவியா? ஆமாங்க, உங்களுடைய மாபெரும் சேவைக்கு விலையே மதிக்க முடியாது. இருந்தாலும் எங்களுடைய சின்ன அன்பளிப்பா இந்த பணத்தை நீங்க வச்சுக்கணும். பணமா? இது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் என்ன உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு கேளுங்க.
அண்ணனா? சத்தியமா சொல்லுங்க, நீங்க பைத்தியமா இருந்த போது நடந்த எந்த சம்பவமும் உங்களுக்கு நினைவில்லையா? எனக்கு என்னமோ தூக்கத்திலிருந்து முழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க என்ன முதல்ல சந்திச்சப்போ நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? சொல்லு சொல்லு, வாங்க. அப்புறம் இதோ இத பாருங்க, வாங்க வாங்க. இதோ இந்த இடத்துலதான் நீங்களாவே ஒரு காவியரங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இதோ வாழ்க்கையார போல, அப்புறம் இங்க அப்பா பாட்டிய போல உங்களை நினைச்சுக்கிட்டு பாட்டு பாடுறீங்க. நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? இருங்க, அப்புறம் இதோ இந்த ஜன்னல் ஓரமா மறைஞ்சு நின்னு நான் உங்களையே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நீங்க பாடும்போது நான் சிரிச்சுட்டேன். நீங்க என்ன கோவமா பாத்தீங்க. அப்புறம் என்ன பிடிக்க வந்தீங்க. நான் பயந்து ஓடிட்டேன். நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்குல்ல? இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் என்ன செய்யறேன்னா, இங்க ஓடி வந்து இந்த கட்டில படுத்துக்கிட்டேன். அப்புறம் கட்டில படுத்திருந்தேன்னா காத்துல ஒரு குரல் வந்தது. நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க. ஏற்றி வைத்த தீபம் ஒன்று எந்த இடத்தில் வந்து நின்று பார்த்து மகிழ்ந்ததென்னவோ பின் பாராமல் போனதென்னவோ. இந்த பாட்டு நான் காலேஜில் படிக்கும்போது எழுதுனது. எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் இத பாருங்க, இத பாருங்க. இதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரோ துணியில மாலை கட்டிருக்காங்க. ஆமா, இது நீங்க கட்டின மாலைதான். ஒரு நாள் என் மேல் துணியை பறிச்சீங்க. அதால ஒரு மாலையை உருவாக்கி என் கழுத்துல போட்டீங்க. அப்போ உனக்கு ஒரு புது மாலை, வாடாத மாலையை போடுறேன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, மாலையை போட்டவங்க தன் மனைவி கிட்ட எந்த உரிமையெல்லாம் எடுத்துக்குவாங்களோ அந்த உரிமையெல்லாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்லை. ராஜா, இதாவது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பெருசா மழை பெஞ்சது, எடுத்துக்கிட்டு இருந்தது. நடந்து ஒரு வாரம் நான் நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ எலி பிடிச்சவர் போல என் முன்னால வந்து நின்றீங்க. அப்போ வராதீங்க, போங்க போங்க கத்துன கதறல. நீங்க போகல போகல. அதாவது ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ராஜா, ஐயோ, ராஜா, 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 எனக்கு புரியும்படியா சொல்லுங்களே. ஐயோ, ராஜா, அண்ணி, ராதா ஏதோ சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ராதா, ராதா, தம்பி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ராதா, ராதா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுமா, சொல்லுமா. அக்கா, என்னடி, என்ன என்ன சொல்றாங்க? அண்ணி,